தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் 11வது நாள் திருவம்பாவை ஒட்டிய சில செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது ஆழியான் அன்புடைமை அப்படிங்கிற அந்த செய்தியை சிந்திக்கலான் இருக்கோம். இந்த ஆழியான் அப்படின்னா யாருன்னா திருமாலுக்கு தான் ஆழியான்ற பேர். ஆழினா ஆழி சக்கரத்தை உடையவர். இந்த ஆழி சக்கரம் எப்படி திருமாலுக்கு கிடைச்சது அப்படின்னா, திருமால் அந்த சக்கரம் பெறுவதற்காக தவம் செய்தார் சிவனை நோக்கி. ஏன்னா அந்த சக்கரம் முதல்ல சிவன்கிட்ட தான் இருந்தது, அந்த ஆழி சக்கரம். அது எப்படி சிவன்கிட்ட ஆழி சக்கரம் வந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. அது இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லலாம். அப்போது சிவபெருமான்கிட்ட இருந்த அந்த ஆழி சக்கரத்தை நம்மளுடைய விஷ்ணு திருமால் எப்படியாவது பெறணுன்றதுக்காக திருவேலிமலையில் தினமும் 1000 மலர்களை கொண்டு பூசனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பூசனை செய்து கொண்டு வருகின்றார். அதை தவமாக, கடும் தவமாக செய்து வருகின்றார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு பூ இல்லை, 999 பூ தான் இருந்தது, ஒரு பூ இல்லை அப்படின்ன உடனே அந்த பூவுக்கு பதிலாக தன்னுடைய செந்தாமரை கண்ணன்னு தன்னை சொல்வது உண்மையானால் அப்படி இந்த கண்ணை உனக்கு நான் இழந்து அப்புறே அப்படின்னு சொல்லி தன்னை அந்த கண்களை தாமரை பூவாக சிவபெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பித்தார். அதை பார்த்த உடனே சிவபெருமான் உடனே மனமகிழ்ந்து எழுந்தருளி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்முடைய திருமால் சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் வேண்டும் அப்படின்னு. உடனே சக்கரத்தை நம்முடைய சிவபெருமான் திருமாலுக்கு கொடுத்தார். இன்றும் திருவேலிமலையில் இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய திருமால் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய திருமாலுக்கு கையில் சக்கரம் இருக்காது. ஏன்னா அங்கே தான் சக்கரம் பெற்றதுனால அப்படி சக்கரம் பெற்று விட்டார். நாமளும் அப்படி தானே கடும் தவம் செய்கின்றோம். கடும் தவம் செஞ்சு சாமி உனக்கு அவ்வளோ தவம் செஞ்சு சிவபெருமான் கிட்ட போய் என்ன கேட்குறோம் அப்படின்னா, எனக்கு வீடு வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு காரு வேணும், பங்களா வேணும், நல்ல மனைவி வேணும், குழந்தைங்க வேணும், இந்த மாதிரியான உலகப்பற்றை தான் கேட்குறோம். அப்படி சிவபெருமான் தோன்றிய போது அவன் கையில் இருக்கிற சக்கரம் தெரிஞ்சதே தவிர சிவபெருமான் தெரியல. அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கண்களில் தெரிஞ்சிருந்தா, சிவமே நீ தான் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா சிவபெருமான் கையில் இருக்கிற சக்கரமும் நமக்கு கிடைச்சிருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அனைத்து அருள்களும் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்றத புரிஞ்சுக்காம எப்படி ஆழியான் அன்பு செய்தானோ அதுபோல நாமும் பல தவங்கள் செய்து சிவபெருமானை கேட்கறதுக்கு பதிலாக உலகத்தில் மற்ற விஷயங்களை கேட்குறோம். அது ஆழியான் செய்த அன்புடைமைக்கு சமமாகத்தானே இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. ஆகவே நம்முடைய தவம் என்பது சிவத்தை அடைவதற்குத்தானே தவிர உலக பொருட்களை எல்லாம் இன்னைக்கு அடைஞ்சு அது நாளைக்கு போயிடும். ஆனால் சிவம் என்பது என்றும் நம்ம கூடயே வரும். அப்படிங்கிறதுனால நாம் தவம் செய்து ஆழியான் அன்புடைமையை போல இல்லாமல் நாம் சிவபக்தி மேற்கொண்டு தவம் செய்து சிவத்தையே கேட்டு சிவத்தையே அடைவோமாக என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.